ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பருப்பு குழம்பு தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி டேஸ்டியாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கெல்லாம் இது சாப்பாடு கூட வச்சு கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. வாங்க பார்க்கலாம். பருப்பு சிறுபயிறு பருப்பு எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம், அப்புறமா 2 பல் பூண்டு, தக்காளி, அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சள் தூள் போட்டு இப்போ நம்ம குக்கரில் 4 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துருக்குறோம். அதில் தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கலாம். பருப்பு குழம்புக்கு கொஞ்சமாக கம்மியாக போதும் தேங்காய். கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கலாம். அப்புறமா ஜீரகம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நம்ம ஜீரகம் கொஞ்சமாக எடுத்துட்டோம். இப்போது மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுட்டு வந்துட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த மிக்சியில் எடுத்ததை அரைச்சி இதில் பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி அரைச்சிட்டு வரணும். ஏன்னா நல்லா திக்காக அரைக்கணும். இப்போ இந்த பருப்பு குழம்பு கூட விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இப்போது வேக விட்டுக்கலாம். நல்லா கிளறி கொடுத்து வேகட்டும். பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. குழம்பு மாதிரி வேணும்னா குழம்பு மாதிரி வைக்கலாம். இல்லை திக்காக வேணும்னா தண்ணி கம்மி பண்ணி திக்காக பருப்பு மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வேணாலும் சாப்பிடலாம். ஒரு கடாயில் இப்போது கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றும்போது நல்லா வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு வரமிளகாய் எடுத்து இந்த நெய் சூடானதும் அதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, வரமிளகா கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆனோடனா இப்போ நம்ம அந்த பருப்பு குழம்பு எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்குது. வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி குழம்பு நான் இந்த மாதிரி குழம்பு மாதிரி தான் வைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி குழம்பு மாதிரி வேண்டாம், திக்காக வேணும்னா தண்ணி கம்மி பண்ணி திக்காக வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.